ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. திருஞானம் பாகம் 2 அத்தியாயம் 6 விளக்க உரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். ஆதிசக்தி எனும் மாபெரும் ஆற்றலானது 3 பெண் தெய்வங்களாய் மலர்ந்து மானுட ரூபம் ஏற்று உள் மூளையினில் நிகழ்வதனை உணர்ந்து மானுடகுலம் உய்வுறவே பதிந்து வைத்த ஏடுகளை அன்னை சாரதை உணர்ந்து எடுத்துரைத்த திருஞானம் எனும் நூலின் 6ஆம் அத்தியாயம் தனில் எடுத்துரைக்கப்பட்ட உன்னதமான 12 கருத்துக்களை ஆழமாய் உணரக் கடவது. 1. எந்த ஒரு செயலுக்கும் நோக்கம் எனும் எண்ணமே அடிப்படை காரணமாகின்றது. சொல் எனப்படும் தன்மையே செயலாக்கத்திற்கு உதவுகின்றது. 2. இறை ஒளியின் நோக்கம் என்பது கலியுக மனிதர்களை அன்பினால் நிறைத்து அழிவிலிருந்து காக்க வேண்டும் என்பதே ஆகும். 3. உருவாகும் எண்ணங்களே நோக்கத்தின் அடிப்படை ஆற்றலாகும். இறைவனுக்கு உருவான எண்ணமே இறை ஒளியின் உயரிய செயலுக்கான நோக்கமாக மலர்ந்துள்ளது. 4. ஒரு மனிதனிடம் பெருகுகின்ற அன்பானது சூழ்கின்ற மானுடர்களிடமும் பெருகுவதன் மூலம் அனைத்துயிர்களும் விடுபட்டு விண்ணேறிடும். 5. இறை ஒளியின் நோக்கம் அன்பினை பரப்புதல் எனில் இறை ஒளியின் தன்மை யாது? பல்வேறு ஆற்றல்களை எரிபொருளாகப் பொழிந்து உயரிய இயக்கத்தினை மலர்த்துவதே அதன் உயரிய தன்மையாகும். 6. ஒரு மனிதன் அனுதினமும் ஒத்த தன்மையினையே வெளிப்படுத்துவதில்லை. அதன் மூல காரணம் சூரியனின் சுழற்சி மற்றும் பிற கோள்களின் ஆற்றல் கலப்புகளே. ஞாயிறு தினத்தில் பூமி கிரகம் அதீத ஆற்றலை சூரியனிடம் இருந்து பெறுவது போன்று திங்களிடம் இருந்தும் மற்ற கோள்களிடம் இருந்தும் அனுதினமும் மாறுபட்ட ஆற்றல்களை பெறுவதினால் இறை ஒளியின் தன்மையும் அனுதினமும் மாறுபடும். 7. இறை ஒளியினை அவ்விதமே ஏற்று இயங்கினாலும் அன்றி ஆன்ம ஒளியாக திரித்து ஏற்றாலும் மனிதர்களின் இயக்கம் என்பது அனுதினமும் மாறுபடும். ஏனெனில் இறை ஒளியில் கலப்புற்ற ஆற்றல்கள் திட திரவமாகவோ அன்றி வாயுவாகவோ அன்றி வெப்பமாகவோ மாறுபாடு அடைவதினால் ஞானமும் பல்வேறு ரூபங்களை ஏற்கின்றன. 8. இறை ஒளியின் தன்மையானது வியாழக்கிழமைகளில் வெப்பம் நிறைந்த வாயுவாக வெளித்தோன்றுவதினால் உள் மூளையில் இருளானது அழிக்கப்பட்டு அஞ்ஞானமும் விலகுகின்றது. ஓர் குருவினை போன்று பணியாற்றுகின்றது. 9. வெள்ளிக்கிழமைகளில் பக்தி நிலை ஓங்குவதற்கு மூல காரணம் இறை ஒளி என்பது குளிர்ந்த வாயுவாய் மலர்ந்து பரவுவது ஒன்றே என்றுணர்க. 10. இறை ஒளியின் பலன் என்பது
அனுதினமும் மாறுபடும். ஞாயிறு தினமதிலே குளிர்ந்த திட திரவ வாயு சக்தி இறை ஒளியினில் பெருகுவதினால் அமைதியான இயக்கத்தினை மனிதர்கள் ஏற்கின்றனர். திங்களில் வெப்பசக்தி நிறைந்த திட திரவ வாயு சக்தி பெருகுவதினால் உள் மூளையிலும் இயக்கம் துரிதமடையும். அறிவு அணுக்களின் உற்பத்தியும் பெருகிடும். 11. செவ்வாயில் உதிக்கும் இறை ஒளியினில் பக்தியும் புதனில் உருவாகும் இறை ஒளியினில் ஞானமும் பெருகியிருக்கும். வியாழனில் பற்றற்ற நிலையும் குரு பக்தியும் பெருகும். வெள்ளியில் அன்பு பெருகும். சனியில் கழிவுகளை நீக்கும் ஆற்றல் பெருகும். எனில் இறை ஒளியின் மாறுபட்ட தன்மைக்கு ஏற்பவே அதன் பலாபலன்களும் அமையும். 12. இறை ஒளி என்பது மிகவும் குன்றிய நிலையினில் ஈர்க்கப்பட்டால் அறிவு அணுக்கள் யாவும் கழிவுகளையே ஏற்கும். அஞ்ஞான இருள் பெருகும். ஆன்மாக்களும் பிரளயத்தில் அழிவுறும். உணர வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும். வாழ்த்துகின்றேன்.